ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் சிவின் சுவை. நாம் நமது வீடியோவில் வான்கோழி ஃப்ரை ஜூஸியாகவும் கிறிஸ்பியாகவும் எப்படி ஓவனில் செய்கிறதுன்னு பார்க்கலாம். வீடியோவோட கடைசியில் ஒரு சீக்ரெட் டிப் இருக்குது, பிறகு சொல்கிறேன். அது என்னன்னு வீடியோ முழுசையும் பாருங்கள். நமது வீடியோவுக்கு ஒரு லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பொழுது தான் நோட்டிஃபிகேஷன் கிடைக்கும். இந்த ரெசிபிக்காக 5 கிலோ வான்கோழியை நான் ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கிட்டேன். ரெசிபி செய்கிறதுக்கு 3 கியூப் வெண்ணெய் எடுத்து வச்சுக்கிட்டேன். வெண்ணெயினோட அளவு 150 கிராம். உள்ள ஸ்டஃப் பண்ணுறதுக்கு ஒரு பெரிய வெங்காயம், 2 கேரட், ஒரு சேலரி, ஒரு ஆரஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேங்க. வச்ச காய்கறிகளை ஒரு விரல் நீளத்துக்கு துண்டுகளாக கட் பண்ணி எடுத்து வச்சுட்டேன். கோழியினுடைய உள்பகுதியில் வைக்கிறதுனால இந்த நீளத்துக்கு நல்லா கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். நல்ல ஃப்ரெஷ்ஷான பார்சிலி இலைகள், தைம் இலைகள், ரோஸ்மெரி இலைகளை நான் எடுத்துக்கிட்டேன். எடுத்து வச்ச இலைகளையெல்லாம் தண்ணீர் விட்டு நல்லா கழுவிட்டு தண்ணீர் நல்லா வடிகிட்டுன்னு எடுத்து வச்சுக்கிட்டேன். தண்ணி நல்லா வடிஞ்சு வந்துருச்சு. எடுத்து வச்ச இலைகளை விரல் நீளத்துக்கு கட் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கோழியில் சேர்க்கறதுக்காக வெங்காய பவுடர், உலர்ந்த தைம் இலைகள், உலர்ந்த ரோஸ்மெரி இலைகள், சிக்கன் ரப் பவுடர், இத்தாலியன் சீசனிங் பவுடர் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது கூடவே இன்ஜெக்டபிள் க்ரோயல் ஸ்டைல் பட்டர் சிரப்பை எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ கோழியினுடைய உள்புறத்தில் கழுத்து பகுதி, ஈரல் பகுதி, கல்லீரல் பகுதி இருந்தது. அதை எடுத்து வச்சுக்கிட்டேன். எடுத்து வச்ச ஈரல், கல்லீரல், கழுத்து பகுதியை நல்லா சுத்தம் செஞ்சு ஒரு பக்கம் எடுத்து வச்சுட்டேன். கழுத்து பகுதி, கல்லீரல் பகுதி, ஈரல் பகுதியை வச்சு நம்ம குழம்பு செஞ்சோம்னா சுவை அதிகமாக கிடைக்கும். சின்னதாக வான்கோழி கிடைக்காதுங்க. 5 கிலோவில் இருந்து ஆரம்பித்து அதுக்கு மேலே தான் கிடைக்கும், குறைவாக கிடைக்காது. தண்ணீர் ஊற்றி வான்கோழியை 2 to 3 முறை நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேன். 2 to 3 முறை வான்கோழியை உள்பக்கமும் வெளிப்பக்கமும் நல்லா கழுவி எடுத்துக்கிட்டேங்க. வான்கோழியை நல்லா கழுவிட்டு 25 நிமிஷம் நல்லா தண்ணீரை வடிய விட்டுட்டேன். நான் டிஷ்யூ பேப்பர் எடுத்துக்கிட்டேங்க. எடுத்துட்டு கோழி முழுவதும் தண்ணீர் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். டிஷ்யூ பேப்பர் பயன்படுத்த விருப்பம் இல்லைன்னா ஒரு பெரிய காட்டன் துணியை எடுத்து நல்லா கோழி முழுவதும் தொடச்சி எடுத்துக்குங்க. கோழியுடைய முன்பகுதியும் பின்பகுதியும் சிறிது கூட ஈரம் இல்லாமல் நல்லா தொடச்சி எடுத்துக்கிட்டேன். கோழியை நல்லா தொடச்சி முடிச்சுட்டு 15 நிமிஷம் அப்படியே நல்லா உணர விட்டுட்டேங்க. 15 நிமிஷம் கழிச்சு வான்கோழி நல்லா கம்ப்ளீட்டாக ட்ரை ஆகி வந்துருச்சு. ஒரு பெரிய பவுல் எடுத்து அதில் 3 கியூப் வெண்ணெய் சேர்த்துக்கிட்டேன். வெண்ணெயினுடைய அளவு 150 கிராம். எடுத்து வைக்கும்போது நல்லா ரூம் டெம்பரேச்சரில் இருக்கிற மாதிரி எடுத்து வச்சுக்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நைஸாக அரைச்சி வச்ச பூண்டு பேஸ்ட்டை வெண்ணெயோடு சேர்த்துக்கிட்டேன். அது வெண்ணெயுடன் 2 டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த ரோஸ்மெரி இலைகளை சேர்த்துக்கிட்டேன். பிறகு வெண்ணெயுடன் 2 டீஸ்பூன் அளவுக்கு உலர்ந்த தைம் இலைகளை சேர்த்துக்கிட்டேன். எடுத்து வச்ச வெண்ணெய் ரூம் டெம்பரேச்சரில் இல்லாமல் கொஞ்சம் ஹார்டாக இருந்துச்சு. ஸ்பூன் வச்சு நல்லா உடச்சி விட்டுக்கிட்டேன். ஸ்பூன் வச்சு நான் இந்த அளவுக்கு வெண்ணெயை நல்லா உடச்சி விட்டுக்கிட்டேன். இந்த அளவுக்கு வெண்ணெயை நல்லா கட்டிகள் இல்லாமல் நல்லா உடச்சி எடுத்துக்கிட்டேன். ஒரு விஸ்கு வச்சு கட்டிகள் இல்லாமல் நல்லா அடித்து எடுத்துக்கிட்டேன். அளவுக்கு நல்லா நைஸ் பேஸ்ட்டாக வெண்ணெயை அடித்து எடுத்துக்கணும். இப்படி நல்லா அடித்து கலந்து விடும்போது தான் வெண்ணெயை வான்கோழியில் வைக்கும்போது நல்லா அப்ளை செய்ய முடியும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு எண்ணெய் எடுத்து வான்கோழியுடைய முன்பகுதியிலையும் பின்பகுதியிலும் நல்லா தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். வான்கோழியுடைய முன்பகுதியிலையும் பின்பகுதியிலும் கால் பகுதியிலையும் நல்லா எண்ணெயை தேய்ச்சி முடிச்சிட்டேன். இப்படி வான்கோழி முழுவதும் எண்ணெயை தேய்ச்சி விடும்போது நாம் சேர்க்கும் மசாலா பொருட்கள் நல்லா வான்கோழியில் ஒட்டும். ஒரு பெரிய பவுல் எடுத்து சிக்கன் ரப் பொடி 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கிட்டேன். இது கூடவே 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வெங்காய பொடி சேர்த்துக்கிட்டேன். கூடவே நான் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் சேர்த்துக்கிட்டேன். கூடவே 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இத்தாலியன் சீசனிங் பவுடரு சேர்த்துக்கிட்டேன். எல்லா பவுடரையும் ஒன்று சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விடணும். பவுடரு எல்லாம் ஒன்றா கலந்து வரும்போது தான் டர்க்கிக்கு நல்ல டேஸ்ட் கிடைக்கும். கலந்து வச்ச மசாலா பவுடரை கோழி மேலே சிறிதாக தூவி எல்லா இடங்களிலும் நல்லா தேய்ச்சி விட்டுட்டேன். வான்கோழியினுடைய எல்லா இடங்களிலும் மசாலாவை நல்லா தேய்க்கணும். தேய்க்கலின்னா மசாலா தேய்க்காத இடங்களில் சுவை இல்லாமல் போயிடும்.
நான் கோழியினுடைய முன்பகுதி, பின்பகுதி, கால் பகுதி எல்லா இடங்களிலும் நல்லா மசாலாவை தேய்ச்சி எடுத்துக்கிட்டேன். சேர்த்த பொடி வகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கலைன்னா தந்தூரி சிக்கன் பவுடர், கொத்தமல்லி தூள், சீரகத்தூள், கரம் மசாலா பவுடர், மிளகுத்தூள் இதெல்லாம் சேர்த்துக்கலாம். பிறகு நான் எடுத்து வச்ச இன்ஜெக்டபிள் க்ரோயல் ஸ்டைல் பட்டரை ஒரு பவுலில் ஊற்றிக்கிட்டேன். தோலினுடைய கீழையும் இறைச்சியிலையும் ஊசியை செலுத்தும் போது இறைச்சி ஜூஸியாகவும் தோல் கிறிஸ்பியாகவும் இருக்கும். நான் ஒரு பெரிய சிரஞ்சா எடுத்துக்கிட்டு அதில் சிரப்பை உறிஞ்சி கோழி முழுவதும் முன்பக்கத்தில் எல்லா இடங்களிலும் பரவுற மாதிரி ஈவனாக ஊசி மூலியமா அந்த சிரப்பை செலுத்திட்டேன். நான் அந்த சீக்ரெட்டை சொல்ல போகிறேன். இன்ஜெக்டபிள் க்ரோயல் ஸ்டைல் பட்டரை இன்ஜெக்ஷன் மூலியமா செலுத்துறது. இந்த இன்ஜெக்டிங் க்ரோயல் ஸ்டைல் பட்டரை ஊசி மூலியமா செலுத்தும் போது கோழி எக்ஸ்ட்ரா ஜூஸியாக இருக்கும். இன்ஜெக்டிங் க்ரோயல் ஸ்டைல் பட்டரில் வெண்ணெய், எண்ணெய், பூண்டு, வெங்காயச்சாறு, உப்பு, கருப்பு மிளகு, மிளகாய்த்தூள், கிரியோல் சீசனிங், காஜூன் மசாலா, தைம், ரோஸ்மெரி, ஒரிகானோ மாதிரி மூலிகைகள் எல்லாம் கலந்துருக்கும். அதனுடன் எலுமிச்சஞ்சாறு அல்லது வினிகர் கலந்துருக்கும். கோழியின் மேல்புறம் உள்ள தோல் பகுதியை நான் மெதுவாக எடுத்து விட்டுட்டு கையை உள்ளே நுழைச்சிட்டேன். பிறகு கலந்து வச்ச வெண்ணெயை சிறிதளவு எடுத்து தோலின் அடிப்பகுதியில் அப்ளை செஞ்சுக்கிட்டேன். நான் சொல்ல போகிற ரெண்டாவது சீக்ரெட் என்னென்னா, தோலினுடைய கீழே வெண்ணெய் கலவையை தடவுவது தான் ரெண்டாவது சீக்ரெட். ஆனால் கோழி நன்கு வெந்து வந்த பிறகு மிக ஜூஸியானதும் தோல் ரொட்டி போல கிறிஸ்பியாகவும் இருக்கும். கோழியினுடைய மேல் பகுதியில் உள்ள தோலின் அடியில் எல்லா இடங்களிலும் வெண்ணெயை அப்ளை செஞ்சு முடிச்சிட்டேன். கோழியின் கீழே உள்ள தோலில் வெண்ணெய் தடவாவிட்டால் தோல் கிறிஸ்பியாகவும் கோல்டன் ப்ரௌனாகவும் வராது. நாம் வான்கோழியினுடைய வயிற்று பகுதியில் நறுக்கி வச்ச காய்களை எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். நான் கோழியினுடைய வயிற்று பகுதியில் கட் பண்ணி வச்ச தைம், ரோஸ்மெரி, பார்சிலி இலைகளை வச்சுட்டேன். பெரிய துண்டுகளாக நறுக்கி வச்ச பெரிய வெங்காயத்தை கோழியினுடைய உள்பகுதியில் வச்சுக்கிட்டேன். பிறகு நறுக்கி எடுத்து வச்ச கேரட் துண்டுகளையும் கோழியின் உள்ள வச்சுக்கிட்டேன். நறுக்கி எடுத்து வச்ச ஆரஞ்சு துண்டுகளையும் கோழியினுடைய உள்பகுதியில் வச்சுக்கிட்டேன். நறுக்கி எடுத்து வச்ச சேலரியையும் கோழியினுடைய உள்பகுதியில் வச்சுட்டேன். மீதி உள்ள காய்கறிகளையும் எடுத்து கோழியினுடைய உள்புறம் நான் வச்சு முடிச்சிட்டேன். கோழியினுடைய உள்பகுதியில் காய்கறிகளை வச்சு வேக வைக்கும்போது கோழிக்கு நல்ல ஃப்ளேவர் கிடைக்கும். நாம் ஸ்டஃப் செய்த காய்கறிகள் கீழே விழாமல் வான்கோழியின் பெரிய கால்கள் இரண்டையும் ஒன்று சேர்த்து நூல் வச்சு நல்லா டைட்டாக கட்டிக்கிட்டேன். இதுபோல் கால்களை ஒன்றன் மேல் ஒன்றாக வைத்து டைட்டாக கட்ட வேண்டும். அப்ளை செஞ்சு வச்ச மசாலாக்கள் நல்லா ஊறி வர்றதுக்காக 30 நிமிஷம் நல்லா ஊற விட்டேன். 30 நிமிடம் கழித்து மசாலாவுடன் வான்கோழி நல்லா ஊறி வந்துருச்சு. ஃபோனில் உள்ள ரேஜையும் கிரில்லையும் நான் வெளியே எடுத்து வச்சுக்கிட்டேன். மசாலாக்கள் தொடங்கி வச்ச வான்கோழியை கிரில் மேலே நான் தூக்கி வச்சுக்கிட்டேன். 4 மணி 7 நிமிஷத்துக்கு நான் டைம் வச்சுட்டு ஓவனை ஆன் செஞ்சுட்டேன். ஓவன் மிதமான சூடு இருக்கும்போதே நான் கோழியை எடுத்து உள்ளே வச்சுக்கிட்டேன். பிறகு ஓவனை மூடி வச்சு வான்கோழி நல்லா 4 மணி நேரம் வேகட்டுன்னு விட்டுட்டேன். 4 மணி நேரம் முடிஞ்ச பிறகு ஓவன் ஆட்டோமேட்டிக்காக ஆஃப் ஆயிடுச்சு. 4 மணி நேரத்துக்கு பிறகு நல்ல வாசனையுடன் வான்கோழி வெந்து வந்துருச்சு. ஹீட்டான ட்ரேயை நம்ம வெளியே எடுக்கும்போது கைக்கு உரை போட்டு தான் எடுக்கணும். வான்கோழியை வெளியே எடுத்து 10 நிமிஷம் சூடு ஆறட்டுன்னு எடுத்து வச்சிட்டேன். வான்கோழி நன்கு வெந்த பிறகு அடியில் உள்ள ட்ரேயில் வடிஞ்சுள்ள 200 மில்லி சூப்பை ஒரு பவுலில் ஊற்றி வச்சுக்கிட்டேன். வான்கோழி நல்லா கிறிஸ்பியாகவும் ஜூஸியாகவும் நல்லா சுவையாகவும் வெந்து வந்துருச்சு. போல் வான்கோழி ஃப்ரை ஒரு முறை செஞ்சு கொடுத்தீங்கன்னா மீண்டும் மீண்டும் விரும்பி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. கிறிஸ்மஸ் ஸ்பெஷலாக இந்த வான்கோழியை செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்கள். வான்கோழிகளுடைய வயிற்றுப்பகுதியில் வச்ச காய்கறிகள் எல்லாம் நல்லா வெந்து வந்துருச்சு. சுவையான வான்கோழியை நான் மட்டும் தனியாக செய்யலைங்க, வீட்டில் இருக்கிற எல்லோரும் சேர்ந்து தான் செஞ்சோம். வான்கோழியினுடைய பெரிய 2 கால்களையும் நான் கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேன். பிறகு அந்த 2 கால்களையும் நான் ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சுக்கிட்டேன். சேலடுடனும் வான்கோழியில் வடித்து வச்ச சூப்புடனும் பரிமாறியாச்சு. பிறகு சாப்பிட ஆரம்பிக்கலாங்களா? சுவையான வான்கோழியை ஒரு முறை செஞ்சு பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் சொல்லுங்கள்.
இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல் பட்டன் அழுத்த மறந்துடாதீங்க. வரை என்னுடைய வீடியோ பார்த்த அனைவருக்கும் நன்றிங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் நல்ல சுவையான ரெசிபியுடன் சந்திக்கலாங்களா? ஹாப்பி கிறிஸ்மஸ் மை டியர் ஃப்ரெண்ட்ஸ். பாய் பாய்.